அனைவருக்கும் வணக்கம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற சொல்லுக்கு ஏற்ப நம்ம தமிழகத்தில் குன்றின் மீது அமைந்த முருகப்பெருமானுடைய கோவில்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அதில் மிக பெரும் சிறப்பு கொண்ட ஒரு கோவில் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் கோவில். இந்த சிவன்மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் போய் வழிபாடு செய்துட்டு வராங்க. முக்கியமாக புராணங்கள் வழியாக இந்த கோவில் பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. அதாவது இன்னைக்கும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் எப்படி திருவண்ணாமலையை சொல்கிறோமோ அதே போல் ஒரு சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் பூமி அப்படின்னு சிவன்மலை கோவிலையும் சொல்லலாம். முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவன்மலை அப்படின்னு சொன்ன பெயராலேயே நிறைய பேர் இது சிவபெருமானுடைய கோவில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது சுப்பிரமணியர் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோவில்லையுமே விநாயகருக்கு தான் முதல் வழிபாடு, முதல் பூஜை. ஆனால் இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கே முதல் பூஜை அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அதிசயம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஜூரகேஸ்வரருக்கு நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எப்படிப்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் அது நீங்கி போகும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய கருத்து. இந்த அதிசயங்கள் மட்டும்தான் இருக்கா? முருகப்பெருமானுடைய பெரும் சிறப்பான ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்கும், இந்த பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க, முக்கியமாக ஆண்டவனுடைய உத்தரவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, இதை பற்றி அனைத்தும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு நம்மளுடைய எதிரிகள் யாராவது எதிர்மறையாக நமக்கு செய்திருப்பாங்களோ, அதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மாட்டிகிட்ருக்குறோன்னு நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்துலேயும் குழப்பத்துலேயும் இருக்கீங்களா? இதெல்லாம் எளிமையான முறையில் நீக்க முடியுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் எளிமையான முறையில் தீர்க்க முடியும். இப்போ இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டில் 2 முறை தாங்க பொருள் மாற்றம் நடந்திருக்கு. அந்த 2வது முறை பொருள் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி மாற்றமடைந்தது. அதாவது மண் கலயத்தில் நீர், மண், அதே போல் பிரம்பு, ஏற்கலப்பை இந்த மாதிரியான பொருட்கள் தான் வச்சுருக்காங்க. இந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது பெரிதாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற அறிகுறியே முருகப்பெருமான் நமக்கு சொல்ல வராரு. சரி, இந்த பொருட்கள் வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவனுடைய உத்தரவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக வெற்றி முகம் அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான வெற்றியை பெற போகிறாங்க. முக்கியமாக முன்கோபம் குறையும். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டக்கூடிய காலகட்டம். பணவரத்து அதிகரித்து காணப்படும். மனதில் புது தெம்பும் உற்சாகமும் இருக்கும். எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் கூட நல்லதொரு முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். முக்கியமாக ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக வியாபாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. பாதியில் நின்ற பணிகளை கூட மீண்டும் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் வறுமை நிலை நீங்கும். நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட அதிலிருந்து எளிமையாக வெளிவரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக வறுமையில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கிறீங்க, கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. பண வரத்து உங்களுக்கு திருப்தியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அதிகப்படியான ஒற்றுமை உண்டாகும். இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரிவு ஏற்பட்டிருக்கிறது, சண்டை சச்சரவு இதிலேயே நீங்கள் மாட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் நல்லதொரு அமைதி ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. மேலும் பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். அவர்களுடைய நலனில் சிறப்பான அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவங்க கூட கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. மனதில் புது தெம்பும் உற்சாகமும் உங்களுக்கு அதிகரிக்கும். முக்கியமாக கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் கூட உண்டாகலாம். காரிய தாமதம் ஏற்படலாம். வீண் கவலை உங்களுக்கு நீங்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்துக்கு முன்பு நன்றாக ஆலோசித்து நடத்துவது நல்லது. அரசியலில் உள்ளவங்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும். அடுத்தவர்கள் கடமைக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கலாம். மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து கண்டிப்பாக கூடும். சக தோழர்களிடம் இருந்து கருத்து வேற்றுமை குறையும். செயல்திறமை அதிகரிக்கும். வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக நடக்கும். மனதில் இருந்த கவலையெல்லாம் நீங்கி தைரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதிலுமே லாபத்தை பெறக்கூடியவர்களாகவும் நீங்கள் முக்கியமாக எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய வாக்கு வன்மையால் எதிர்காலத்தில் நீங்கள் நன்மை பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமையலாம். முக்கியமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையோடு நினைத்து செயல்படுவீங்க. உங்களுக்கு ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது மனக்குழப்பத்தை போக்கும். காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டாகும். முக்கியமாக பண வரத்து திருப்திகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் மிக மகிழ்ச்சியான காலகட்டத்தை அனுபவிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகளை நீங்கள் பெறுவீங்க. நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை இப்போ செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம். அரசு தொடர்பான பணிகளில் நீங்கள் சாதகமான பலனை பெறுவீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பண வரத்து கண்டிப்பாக அதிகரிக்கும். எதிர்ப்புகள் குறையும். காரிய தடை அகலும். இயந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை நீங்கள் கையாளும் போது கவனத்தோடு செயல்படணும். முக்கியமாக புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சக ஊழியர்களோடு நீங்கள் எப்போதுமே ஒத்துழைத்து போகிறது தான் நல்லது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு அதிகமான கவனம் தேவை. அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பது மிக நன்மையை கொடுக்கும். எதிலுமே கூடுதலான கவனத்தோடு செயல்படுறது மிக நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் அப்படின்னு நினைத்த காரியத்தை கூட நீங்கள் சற்று தாமதமாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் காரிய வெற்றியை தரக்கூடிய செயல்களை நீங்கள் ஈடுபடுறது தான் உங்களுக்கு மிக பெரும் நன்மை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறதோ அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.